शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 11ஆம் தேதி 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய, தமிழ்ல சொல்லணும்னாக்கா புரட்டாசி 19 புரட்டாசி 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிறு முதல் சனிக்கான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை 2 நிமிஷம் தான். இன்னைக்கு இந்த வாரம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, விசேஷங்கள் நிறைய இல்லை. அதை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நரசிம்ம மாத சதுர்தசி, அதாவது 14வது நாள். இது ரொம்ப முக்கியமான நாளும் கூட. அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை பௌர்ணமியாக வருகிறது. நவராத்திரி முடிந்து வரக்கூடிய பௌர்ணமி வந்து அம்பாளுக்கு மிக 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 உயர்ந்த ஒரு பௌர்ணிமா. அதனால அந்த பூர்ணிமா அன்று அந்த முதல் நாளும் சரி, அடுத்த நாளும் சரி, இது பருவாக்கள்ல இந்த 2 நாட்கள் ஒன்று. பருவாக்கள்னா வழிபட வேண்டிய முக்கியமான நாட்களுக்கு வந்து பஞ்ச பருவாக்கள் 5 நாட்கள் ஒரு மாதத்தில் குறிப்பிடப்படுகின்றன. அது இல்லாம சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரம், குருவனுடைய பிறந்த நாள், குருவனுடைய ஜெயந்தி, இதெல்லாம் வந்து கூட ஆட் பண்ணுறது உண்டு. இதெல்லாம் வந்து வழிபாடு ஸ்ரீவித்யா சாதகர்களுக்கு. நமக்கு வந்து அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமையும் சரி, திங்கட்கிழமையும் சரி போயிட்டு வந்தா என்ன நடக்கும்னு கேட்டா, எதிரிகள் ஒழிவர், கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வருவோம், ஆரோக்கியம் மேலோங்கும், சந்தோஷம் மேலோங்கும், வாழ்க்கையில வந்து நமக்கு வேண்டியது அனைத்தும் கிட்டும். சரி, அதன் பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்கிரன் வந்து கன்னியா ராசியில் சூரியன் இருக்கிற இடத்துக்கு பிரவேசிக்கிறார். இது முக்கியமான ஒரு நிகழ்வு. 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி, மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் யார் யாருக்குன்னு கேட்டா, சிம்மம், கன்னி, துலாம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு. இந்த பலன்களை வந்து நம்ம அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது சொல்லிடலாம். முதல்ல ஜென்ரலான பலன் சொல்லிடுறேன். இந்த வாரத்துல வந்து சூரியனுடன் சுக்கிரன் வந்து கன்னியில் இணைகிறார். அதாவது சூரியன் வந்து கன்னியில் இருக்கிறார், சுக்கிரன் வந்து நீச்சமாகிறார், சனியினுடைய பார்வைக்கு வருகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்படும். அதில் கொஞ்சம் அலைச்சலும் நமக்கு உண்டாகும். அதில் வந்து யார் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது கேத்துவும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. லவ் ப்ரப்போசல்லாம் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்கள்ல பண்ணவே கூடாது. அப்புறம் முக்கியமாக நான் சொல்றது, பெண் குழந்தைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கேயாவது 2 வீலர் எடுத்துக்கிட்டு சுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன். அப்புறம் கர்ப்பவதிகள் வந்து ஒரு 2 வீலர்ல ஓட்டுறதோ, அதாவது 2 வீலர்ல வந்து உட்காந்துட்டு போறதோ, அந்த மாதிரி 3 மாதத்துக்குள்ள இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் தன்னிடம் பணிபுரிகின்றவர்களிடம் கொஞ்சம் கேஷை வந்து ஹேண்டில் பண்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். ஏன்னா அந்த கேஷ் வந்து மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. எல்லாமே என்ன சுவாமிஜி நெகட்டிவாவே இருக்கிறது அப்படின்னாக்கா, இது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தான். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு நம்ம வந்து எல்லாமே சரியா போயிடும். புதனும் செவ்வாயும் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் இடமாக துலாமில் உட்கார்ந்து இருக்கிறது. அப்படிங்கிறது வியாபாரத்துல நிறைய நுணுக்கங்கள் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் 6க்கும் 8க்கும் உண்டானவர் வந்து நடுவில் இருக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதாவது கன்னிக்கும் விருச்சிகத்துக்கும் உண்டான, கன்னிக்கு உண்டான புதன், விருச்சிகத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து அவர் காலபுருஷத்தினுடைய முதல் வீட்டு அதிபதியிலே அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா சூக்ஷ்மங்கள் நிறைய. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் புதிய புதிய நட்புகள், வியாபாரத்துல புதிய நுணுக்கங்கள், புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான
அந்த ஒரு அமைப்புகள்லாம் இருக்கின்றன. அப்புறம் மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஞாயிறு திங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு அசௌகரியத்தும், பிறகு வந்து செவ்வாய் புதன் இந்த 2 நாட்கள்ல வந்து கொஞ்சம் நம்ம விளையாட்டுகள்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு வெற்றியை காண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் விளையாட்டு வீரர்கள் அத்தனை பரிசுகளையும் கொண்டு வருவார்கள். அதே போல வியாபாரிகளும், வேலை செய்பவர்களும், அதிலும் சிஇஓவாக இருப்பவர்கள், ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்கள், எந்த கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, ஒரு மாலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுகிறவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இருக்கிறது. புதிதாக வேலை கிடைப்பதற்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன். இந்த பொதுவான பலன்ல மெயினாக நான் சொல்லிடுறேன். அப்பாவுடைய ஹெல்த்தும், அம்மாவுடைய ஹெல்த்தும் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி. மேஷ ராசியிலும், மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து காதல் வந்து விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை வந்து நீக்கி, நம்முடைய தொழில் விஷயத்திலேயே வாய்ப்புகள் விஷயத்திலையும் நம்ம கொண்டு செலுத்தணும். பிறகு தன்னுடன் பணிபுரிகின்ற அதாவது எதிர்ப்பாளரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து பழக வேண்டும். அது பகைமையில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிறகு நட்புகள் வந்து புதிய புதிய நட்புகள் இருக்கின்றன. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதாவது வந்து நான் பிசினஸ் பண்றேன், ட்ரேடிங் பண்றேன், ஆன்லைன்ல வந்து நான் ட்ரேடு பண்றேன் அப்படிங்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு கொஞ்சம் சஞ்சலமா இருக்கும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள்ல வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால மகாலட்சுமியினுடைய கோயிலுக்கு போறது மிகவும் சாலச் சிறந்தது. அதே போல முருகனை வழிபடுவதும், பிறகு மாரியம்மனை வழிபடுவதும் மிகுந்த ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். குழந்தை வரம் உண்டு. ஆனால் பெண் பார்ப்பதற்கு நீங்கள் இந்த வாரத்தை செலக்ட் பண்ணலனாலும் தப்பில்லை. ஏனென்றால் ராகு, சனி, சூரியன், சுக்கிரன் எல்லாம் வந்து ஒரு அமைப்புல இருக்குங்கிறதுனால இந்த வாரம் வந்து பெண் பார்க்கறத தவிர்ப்பது, பெண் பார்க்கிறதோ, மாப்பிள்ளை பார்க்கிறதோ தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் பௌர்ணமி நல்ல நாள், வழிபாட்டிற்கு பயன்படுத்துங்கள். குழந்தை இந்த வாரத்துல வந்து ஞாயிறு திங்கள், ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிறந்ததுன்னாக்கா நீங்க வந்து மகாலட்சுமிக்கு வந்து அதாவது மஞ்சளும் குங்குமமும் ஒரு உங்களால எவ்வளவு முடியுதோ அது வாங்கி கொடுக்கணும். அதே போல தாமரை இலைகள் வந்து எவ்வளவு தாமரையை வாங்கி கொடுக்க முடியும் அந்த தாமரை மலர்களை வாங்கி கொடுக்கலாம். அது ஒரு சாந்தியாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு திங்கட்கிழமை ஒரு குழந்தை பிறந்தது. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள்ல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த குழந்தை ஒரு ஆராய்ச்சியில் வல்லுனனாக, பிறகு சொசைட்டியில் வந்து சொசைட்டினுடைய சரிதத்தை மாற்றி அமைப்பவனாக இருப்பான். பயங்கரமான ஆளுமை இருக்கும். நீச்ச சுக்கிரன்னு நம்ம சொல்றோம். நீச்ச சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல அவர் வந்து ரொம்ப வலிமை அடைகிறார். ஏனென்றால் அந்த சுக்கிரன் வந்து திங்கட்கிழமை வந்து நேரடியா வந்துடுறார் அவர். அதாவது சனி கூட இருந்து பார்க்கிறார், நீச்ச பங்கம் ஆகிறார். அப்படிங்கும்போது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள்ல குழந்தை பிறந்ததுனாக்கா அது அசகாய சூரனாக இருக்கும். யாருமே அதை வெல்ல முடியாது. ஞானியாகவும் இருப்பான். ஆனா திருமண விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அதனாலதான் மகாலட்சுமிக்கு பரிகாரம் பண்ணுவது. உறவுகள்ல வந்து அப்பா, அம்மா இவர்கள் 2 பேருடைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். காதல் உறவுகள் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். ஆனால் நட்புறவு புதிதாக நட்பு வரும் நமக்கு. புதிதாக நட்புகள் தொடரும் நமக்கு. கொஞ்சம் வந்து கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய அலுவலகத்துல தன்னுடைய சேர், அதை நீங்க வேலை செஞ்சாலும் பிசினஸா இருந்தாலும் தன்னுடைய சேர்ல வந்து கொஞ்சம் ஒரு உட்காரும்போது வேலைகள் அந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்திகரமா இருக்காது. இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதை செவ்வனே செய்யுங்கள். இந்த வாரத்தினுடைய முடிவில் உங்களுக்கு உங்களுடைய மிஷன் வந்து அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பு, யாராவது ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். உடல்நிலையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மெயினாக நான் சொல்றது கலர்ஃபுல்லான ஃபுட்டு வெளியில போய் சாப்பிட வேண்டாம். அதுதான் மெயினா பார்க்குறேன். வயிற்று உபாதைகள், பிறகு சிறுநீரக உபாதைகள் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியனோட சுக்கிரன் வந்து சேருகிறார். சனி எல்லாம் பார்த்து இருக்கிறதுனால அப்பா பிள்ளை இவர்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மனக்கசப்பு இல்லாம பார்த்துக்கணும். நீங்க அப்பாவாக இருக்கிறீர்கள் அப்படின்னா குழந்தைகிட்ட கரிசனமா நடந்துக்குங்க. ஒரு மாதிரி தயவோட நடந்துக்குங்க.
நம்ம குழந்தைங்க தான் எதா இருந்தாலும். நீங்க வந்து குழந்தையா இருந்தனாக்கா, அப்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் வருமானத்திற்கு உண்டான வாரம் இது. ஆனா வந்து லேண்ட் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒர்க் பண்ணக்கூடிய இன்டர்வியூ போங்க, சக்சஸ் ஆவீர்கள். இன்டர்வியூக்கு போகும்போது கணபதியை கும்பிட்டுட்டு போங்க. பிள்ளையார கும்பிட்டுட்டு போங்க, சக்சஸ் ஆயிடும். பிறகு சந்திரன் வந்து சந்திரமங்கல யோகம் வந்து திங்கள், செவ்வாய் இந்த நாட்கள்ல இருக்குங்கிறதுனால, திங்கள், செவ்வாயில வெளியூர் பிரயாணத்த பிளான் பண்ணுங்க. ரொம்ப அதீதமான வெற்றியை வந்து அடைவீர்கள். வியாபாரிகள் வெளியூருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து போகலாம். திங்கட்கிழமைக்கு தாராளமாக போகலாம். இந்த வாரம் வந்து மெயினாக கவர்மெண்ட் தொழில்கள், கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அரசாங்க வேலைக்கு வந்து நாடுவது, இவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கிஃப்ட்டாக இருக்கிறது. மெயினா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சுயமாக தனக்குன்னு ஒரு யூடியூப், தனக்குன்னு ஒரு சேனல், மீடியா, நியூஸ் பேப்பர் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அது சொல்லுவோம் இல்லையா? நல்ல செய்திகளும், அதே போன்று கொஞ்சம் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காதல் விவகாரங்கள்ல வந்து கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் பெருசா ஒண்ணும் உங்களுக்கு பாதிப்பு இருக்க போறதில்ல. ஆனாலும் கூட மூத்த சகோதரர் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு மீட்டிங்கு ஏதாவது ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் இருக்கிறது, அல்லது வந்து உங்களுக்குன்னு ஒரு நீங்க பிரசன்டேஷன் இருக்கு அப்படின்னாக்கா, அன்னை சண்டியை வணங்கி செல்லுங்கள். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சு அத சொல்லிட்டு நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. வெற்றி உங்களுது. புதிய புதிய தொடர்புகள் வரப்போகிறது. ஷேர் மார்க்கெட்ல நல்ல சூக்ஷ்மமான வருமானங்கள் இருக்கின்றது. கொஞ்சம் கோபங்களும், வருத்தங்களும், சங்கடங்களும் நிறைந்த வாரமாக இருந்தாலும், குடும்பத்தில் குதூகலமும், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்குவதும், பிறகு பெண்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேரும், நமக்கு அதே போல வண்டி வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமாக இந்த வாரம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான செல்வாக்கான ஒரு வாரமாக பார்க்கிறேன். ரிஷபராசி அன்பர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது யோக நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய கல்வி தரம் உயர்கிறது. கல்வியில் வந்து உங்களுக்கு உங்களுடைய படிப்பு அது நீங்க என்ன ஃபீல்டில் இருந்தாலும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த வாரத்தில் நடக்கும். முக்கியமாக உங்களுடைய அலுவலகத்துல வந்து உங்களுக்கு முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப். மென்டலி யூ வில் பி வெரி ரிலீஃப். அதே போல திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்கள்ல நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுங்க. முக்கியமாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதாகட்டும், அல்லது ஒரு படிப்பை செலக்ட் பண்றதாகட்டும், பிறகு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, ஆர்கனைஸ் பண்றதாகட்டும், ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே திங்கள், செவ்வாய் இந்த 2 நாட்கள்ல பண்ணுங்க. மெயினா வந்து திங்கட்கிழமை பௌர்ணமி பண்றது இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். ராகு 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, இப்போ வந்து சுக்கிரன் வந்து நகர்ந்து நீச்சமாகி அவரு 4ஆம் இடத்துக்கு வந்துறார். அதனால வண்டி வாகனங்கள் வந்து இந்த வாரம் நீங்கள் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். ஆனால் பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய ஒர்க், ஜாப், ஆன் சைட் எல்லாத்துக்கும் வெளியூர் போகணுமா கிளம்பிருங்க. வெளியூர் போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெற்றியும் கிடைக்கும். அதுக்காக வந்து சும்மாவே கிளம்பக்கூடாது. வியாபார நிமித்தமாக, வேலை நிமித்தமாக வாய்ப்புகள் வந்தால் நழுவ விட வேண்டாம். அதே போல குரு வந்து கிட்டத்தட்ட மிதுனத்துல வந்து கடைசி நிலைக்கு வந்துட்டதுனால, குரு வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு இந்த வாரம். அதாவது உங்களுடைய கல்விக்கேற்ற ஒரு வேலையும், உங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அப்பாவுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் முன்னேற்றமும், அம்மாவனுடைய உடல்நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கட்கிழமையிலிருந்து நல்ல முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கலாம். சகோதர உறவுகளில் இளைய சகோதரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. பிறகு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு விஷயத்துல எதுலையாவது வந்து வியாபாரத்துல ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த சங்கடங்கள் நீங்க ஹனுமன் சாலிசா சொல்லலாம். இல்லைன்னா ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா அந்த மந்திரத்தை சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் அல்லது கருமாரியம்மன். அவர்களுக்கு குழந்தை வரம் இருக்கிறது, திருமண யோகம் இருக்கிறது, திடீர் திருமண யோகமும் இருக்கிறது. அதே போல வேலை வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு மாறக்கூடிய யோகம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது. ரைட்டா?
மெயினாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மசாலா பொருட்களையும் அதீதமான சுகர் பதார்த்தங்களையும் தவிருங்கள். அதுதான் அந்த தசை பிடிப்புகள், தசை சம்பந்தப்பட்ட, அதாவது தசை வலிகள், பாடி பெயின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம இரவுகளில் அதிகமாக முழிக்காம இருந்தாலே போதும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய வாரம். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றியும், படிப்புல அத்தனை படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். சூரியனோட சுக்கிரன் சேர்ந்த உடனே, சுக்கிரன் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறார், இருந்தாலுமே சூரியனுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வலிமை வரும். சூரியன் 3 குண்டாரவர் இல்லையா, அவர் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர்களுக்கு சிஏ எழுதக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பர்சியூ பண்ணக்கூடியவர்கள், ஐடியில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் ஒரு அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட, பயோ சம்பந்தப்பட்ட இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு டிஎன்பிசி எழுதுபவர்கள், இவர்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா படிப்பு படிப்பவர்களுக்கும் நல்ல ஆதாயம் உண்ட ஒரு வாரமே. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கடந்த 2-3 வாரங்கள்ல இருந்ததை விட இந்த வாரம் நிம்மதி கூடும். ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். நட்பின் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. பேங்கில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குகின்றன. குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கடந்த ஒரு 1.5 மாசமா இருந்த பிரச்சனை குடும்பத்துல குறைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஒரு பெரிய விஷயங்கள், அது ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு வண்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குன்னு ஒரு அறையை உங்களுடைய வீட்டில் உருவாக்குறதா இருக்கலாம். அது இந்த வாரம் நடந்துரும். முக்கியமாக இந்த வாரத்துல தந்தையினுடைய முயற்சியினால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும், அதே போல அம்மாவனுடைய ஒரு அனுகிரகத்தினால அது ஒரு சொத்தோ அல்லது ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. சகோதரன் மூலமாக ஒரு லாபமும், சொந்த இடத்துல நம்முடைய இடத்தையோ அல்லது தன்னுடைய பதவியோ தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரம் இது. வாக்கு, பிள்ளையாரை கும்பிடுங்க. டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. உங்களுக்கு சொல் வன்மையானது கூடும். ஏனென்றால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கேத்து உட்கார்ந்திருக்கிறார். சுக்கிரன் சூரியனோட போகிறார். சூரியன் 2க்கு உண்டானவன், வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சூக்ஷ்மமா கவனிச்சோம்னாக்கா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து, கிரிப்டோ கரன்சில இருந்து இந்த மாதிரியான லேவாதேவின்னு சொல்லுவோம். அதுல வருமானங்கள் அதிகம். வட்டி தொழில் பண்ணுபவர்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறது. பிறகு ஃபினான்சியல் வைத்து நடத்துபவர்களுக்கும் வருமானம் அதிகமாக இருக்கிறது. இல்லீகல் கொஞ்சம் வருமானம் நிறைய, நம்பர் 2ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் வருமானம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அதில் பிரச்சனைகள் கவர்மெண்ட் ரீதியாக வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா 11க்கு உண்டானவன் 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாக போகிறார். சனியினுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால லாபத்துல ஒரு அதீதமான லாபம் வரும். சட்ட சிக்கல்களும் வரும். ஏன்னா ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற, குருவனுடைய நட்சத்திரத்துல, குரு 12ஆம் இடம். ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரிகள், அதில் ஒர்க் பண்ணுபவர்கள், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே மிஷினரியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுல புதனும் செவ்வாயும் எதிரிகள். அவர்கள் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புதன் இன்ஃபேக்ட் அவர் 12க்கு உண்டானவர் உங்களுடைய ஜாதகத்துக்கு. செவ்வாய் ஒரு பாக்யாதிபதி உங்களுக்கு இருந்தாலும், செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்திலும் புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் உட்கார்ந்துருக்கிறார். மிஷினரியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் துணி கடைகளில் வேலை செய்பவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாபில் நான் அப்ளை பண்ணணும், இந்த வாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம். பிறகு அப்பாவினுடைய விஷயத்தில் எந்த பேச்சும் பேச்சிடாதீங்க, அவருக்கு ஹர்ட் ஆகிடுவோம். சின்ன குழந்தைகளையும், தந்தையாக இருப்பவர் நீங்கள் யாரையும் கண்டித்து விட வேண்டாம். கண்டிக்க வேண்டும், ஆனால் வார்த்தையில் காயப்படுத்தி விடக்கூடாது. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கேத்து 2ஆம் இடம் காயப்படுத்தணும். ஆனால் இதுவே நீங்கள் வேற்று மொழியில் உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், அது இங்கிலீஷாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அக்கம் பக்கத்து ஸ்டேட்ஸ், அதாவது தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், அல்லது மராட்டியாக இருக்கலாம், இந்த பக்கம் ஒடிசாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேற்று ஸ்டேட்டுகளில், வெளிநாடுகளின் மூலமாக உங்களுக்கு பண வரவு இருக்கிறது. திருமண விஷயங்களில் கொஞ்சம் தேக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்று ஒரு நல்ல செய்தியானது காத்து கொண்டு இருக்கிறது. பிறகு
வேலை வாய்ப்புகள், நல்ல வேலைக்காரர்களை தேர்ந்தெடுக்கணுமா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு தேர்ந்தெடுங்கள். அது உங்களுக்கு பெரிய பெரிய நன்மை கொடுக்கும். அதே போல் சதுர்த்தி அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேலைக்காரர்களை தேர்ந்தெடுங்கள். இன்டர்வியூக்கு, அதாவது நான் அப்ளை பண்ணணும் ஒரு கம்பெனிக்குனாக்கா பௌர்ணமி அன்று அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்புறம் வேலை செய்கின்ற இடத்துல அதிகமாக பேச்சு பேசினோம்னாக்கா அது காசிப்புக்கு காரணமாகும். அது உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான், அன்னை துர்கை. நிறைய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை, ஒரு மாதிரியான வியாபாரத்தில் இருந்த இறுக்கங்கள் எல்லாம் போய் கொஞ்சம் வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வீட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு. அப்புறம் பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டாம். பணத்தை அதுக்குன்னு ஒருத்தர் பணத்தை ஹேண்டில் பண்ண வேண்டாம்னா என்ன, நம்ம அதை கணக்கு பார்க்குறதோ, அதனுடைய டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு ஜிபே பண்ணுறதாகட்டும், ஒரு பேங்க் மூலிமா டிரான்சாக்ஷன், அல்லது செக் எழுதுறது, டிடி எழுதுறது, அல்லது அந்த பணத்தை நம்ம எடுத்து நம்ம கையில் செலவு பண்ணுறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்கள். ஏனென்றால் அது 10க்கு உண்டானவன் 2ஆம் இடத்தில் நீச்சமாகிறார். அது சனியினுடைய பார்வைக்கு போகிறார். அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான கேஷ் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நீங்கள் ஓட்டாமல் மற்றவர்கள் போகலாம். ஏன்னா இந்த வாரம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களுமே சிம்மராசிக்காரர்கள், ஞாயிற்றுக்கிழமை மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு மீட்டிங் இருக்குன்னா நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம், மற்றவர்களே அதிகமாக பேச சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கக்கிழமைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கேஷை ஹேண்டில் பண்ண வேண்டாம் இந்த வாரம் முழுவதுமே. அதுலேயும் முக்கியமாக திங்கக்கிழமை அன்னைக்கு எதுவும் நீங்கள் உங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது பண்ண வேண்டாம். அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வண்டி வாகனங்களை விற்கிறதோ வாங்குறதோ இந்த நாளில் பண்ண வேண்டாம். பிறகு செவ்வாய்க்கிழமை என்று உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம், பிறகு கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம், ரெண்டுமே. அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிசிஷன் எடுக்கணுமா, அந்த நாளை செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடுங்கள். அது கலகத்துக்கு உண்டாகும், சண்டைக்கு உண்டாகும். அந்த நாளில் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி வரக்குள்ள சண்டை வரக்கூடிய மாதிரி பேசாமல் இருப்பது நல்லது. ஆனால் இதே 3ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது, புதன் 11 கூடையவர், அதே போன்று 2 கூடையவர், வருமானத்திற்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல என்னக்கா, உங்களுடைய சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு ஜெயிப்பு இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு படிப்புக்கு உண்டான அமைப்பு இருக்கிறது. சனி 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணுவார். சுக்கிரனுடைய பார்வைக்கு வருகிறார் இல்லையா, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் கூட்டுவதற்குண்டான ஒரு விஷயத்தை செய்வார். சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி, மகா கணபதி மற்றும் ஆஞ்சநேயர். கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க, லாபத்தை சம்பாதிப்பீர்கள். பிறகு சட்டத்துக்கு புறம்பாக செய்ய வேண்டாம் கண்டிப்பாக. ஏன்னா கேத்து தலையில் இருக்கிறார், சனி வக்கரம் பெற்று இருக்கிறார், குருனுடைய நட்சத்திரத்துல, குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷமும் இருக்கிறது, காதல் கைகூடும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருமணம் ஏற்பாடுகள் நடக்கும். குழந்தை வரம் இருக்கிறது உங்களுக்கு. ஆமாம், இந்த வாரம் குழந்தைகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். பெண் குழந்தையினுடைய ஒரு பெரிய பாக்கியமானது ஏற்பட போகிறது. சரி, பிறகு வெளிநாடு, ஆன்சைடு, வெளியூர் பிரயாணங்கள், சிறு சிறு பிரயாணங்கள், உங்களுடைய சிறு கதைகள் எழுதுபவர்கள் அல்லது கதாசிரியர்கள், டைரக்டர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு, பிறகு காமெடிக்காக ஸ்டாண்டப் காமெடிக்கு ட்ரை பண்ணுபவர்கள், ஒரு சேனல் ஆரம்பிக்க கூட நினைப்பவர்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நல்லபடியாக பண்ணலாம். கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு இது ஒரு இருக்கக்கூடிய இக்கட்டெல்லாம் குறைஞ்சி கவர்மெண்ட்டுலேருந்து நிறைய உதவிகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தின்னு நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் மன சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஹெரிடிட்டரி டிசீஸ் கொஞ்சம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிய வரும்.
கலங்க வேண்டியதில்லை. இந்த வாரம் சுறுசுறுப்பாக வைத்து கொண்டாலே போறோம். பழசை நினைக்காம இருங்க. அதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான ஒரே ஒரு மாமருந்து. பழசை நினைக்க வேண்டாம். அடுத்தது பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் சுக்கிரன் உங்களுடைய கன்னியில் நீச்சமாக போகிறார். ஆனாலும் உங்களுக்கு இதுவே ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகிறது. வருமானத்திற்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக அமைய போகிறது. ஏன் தெரியுமா? அதாவது சுக்கிரன் கன்னிக்கு வர அந்த கன்னி அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து அது பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறது. மற்ற ராசிக்காரர்களை விட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். புதிய வரவு ஏற்பட போகக்கூடிய ஒரு வாரம். பெண் குழந்தைகளுக்கு உடனாக வரன் அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. பிறகு கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம். தேக்க நிலை கூடி சொத்து வரவு இருக்க போகிறது. பிறகு பெரிய பெரிய வாய்ப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் வாய்ப்பு வேண்டாம் என்று மறுத்து உங்களிடமிருந்து விலகினவர்கள் எல்லாம் மீண்டும் வாய்ப்புக்காக உங்களிடம் அவர்கள் ரிக்வெஸ்ட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. 8க்கு உண்டானவன் 8ஆம் இடத்திலே பார்க்கறதுனால முக்கியமாக விளையாட்டு பொருள்கள் நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் காத்து கொண்டு இருக்கிறது. பிறகு ஐடியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி, பிறகு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. லட்சுமி கட்டாட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அமைப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு வாரம் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வருமானத்திற்கு புதிய ஒரு விஷயங்கள் கிடைத்துவிடும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் எல்லா விதமான படிப்பு படிப்பவர்களுக்கும், அதே போல இந்த பிசினஸ் ரீதியாக படிக்கணும்னு நினைக்கிறார்கள் இல்லையா, காமர்ஸில் முதற்கொண்டு MBA முதற்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிறது. இந்த வாரம் வருமானத்துக்கு ஏற்ற வாரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு. திருமண உறவு, அதாவது காதல் மலரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சங்கடங்களோட. ஏன்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கன்னி ராசி அன்பர்களுக்கு 8ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆனால் அது சந்திரமங்கல யோகமாக அமைவதனால் ஒரு நெகட்டிவ்லையும் ஒரு நல்லது நடக்கும். நம்ம பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய நம்ம யாரையும் திட்டக்கூடாது. அதுதான் பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. இதில் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 9ஆம் தேதி சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை. சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு 9 மற்றும் 10 இந்த 2 நாட்களுமே இருக்கிறது. 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம்தான். 2 வீலர் எடுத்துக்கிட்டு ரொம்ப லாங் போக வேண்டாம். பிறகு ஈவினிங் டைமில் ஒரு 7 to 10 வரைக்கும் ரொம்ப வெளியில் போய் சுத்த வேண்டாம். அதாவது சாப்பாடு விஷயத்தில் வேற எதுவும் ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். கன்னி ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தந்தையின் மூலமாக ஆதாயம், தந்தையினுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக பித்ரார்ஜித்தமான சொத்துக்கள், சொத்து விவகாரங்கள் வில்லங்கங்கள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. சகோதரன் மூலமாக லாபமும், தாய் வழி சொந்தங்களின் மூலமாக வருமானமும் இருக்கிறது. கன்னி ராசிக்கார அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா மாரியம்மன் அல்லது காளியம்மன். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும், அதே போல சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்ளவும் முடியும். முதல்ல என்ன அப்படின்னா, நான் வேலையை விடணும், பேப்பர் போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க. கண்டிப்பாக உங்கள் லாபத்தில் உங்களுடைய கெட்ட பேரெல்லாம் மாறப்போகிறது. நல்ல ஒரு அமைப்புகள் வரப்போகிறது. வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றமும், திருமண ஏற்பாடுகளும், பெண் குழந்தைக்கான யோகமும், பிறகு வெளிநாடுகளில் வாய்ப்பும், பிறகு தன்னுடைய கம்பெனிலேயே ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போகிறோம் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான வாரம். மேலும் சகோதர உறவு மற்றும் நட்பு உறவு உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க.
இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு உங்களுடைய வியாபாரமோ அல்லது உங்களுடைய ப்ராஜெக்டோ எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஆமாம், பெரிய ஒரு அமைப்பு, கடன் கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. அதாவது 12ஆம் இடத்துல நீச்சமாகிறார் சுக்கிரன், ஆனால் லக்னாதிபதியோட பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கும்போது அதான் லக்னாதிபதி தான் 12ஆம் இடத்துக்கு போறார். அப்படிங்கும்போது அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய லாபங்களும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பிறகு வரன் கிடைப்பதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த வாரம் அவாய்ட் பண்ணணும். பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன் கொடுப்பது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. உடல் ரீதியாக நம்ம பார்க்குறோம், ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிதாக ஏதாவது உணவு சாப்பிடும்போது வயிறு கடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. துளாராசி அன்பர்கள் திங்கள் செவ்வாய் புதன் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது உக்ர நரசிம்மர், யோக நரசிம்மர். நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய பெரிய மேன்மை தரும். கடனை தீர்க்கும், நோயை தீர்க்கும். பல வருஷங்களாக இருந்த நோய்க்கு ஒரு மெடிசின் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு புதுமையான புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. குழந்தை வரம் பெண் குழந்தை வரம் இருக்கிறது. அந்த குழந்தைக்குண்டான விஷயங்கள்ல எல்லாமே நல்ல கௌரவமாக இருக்கிறது. பெரிய பெரிய பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வியாபார ரீதியான பிரயாணங்கள், வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையும் எடுத்து முன்னெடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் பேக் கொஞ்சம் இது பண்ணி நிதானமாக மற்றவர்களை வைத்து நீங்கள் காரியமாட்டுங்கள். அதுதான். இல்லைன்னா அது தலைவலியாக மாறும். நமக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷனை கொடுத்து விட்டுடும். சரியா? துளாராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 10, 11, 2 நாள் சந்திராட்டம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, கல்வி விஷயங்களில் நான் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் விஷயத்துல சண்டை இருக்கக்கூடாது. படிப்பு விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது. அதே 11ஆம் தேதி இரவு, அதாவது ஈவினிங் விசாகா நட்சத்திரத்துக்கு வருது சந்திராஷ்டமம். விசாகா நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போதைக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த குருவும் ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, சிம்பிள். நான் எதுக்கும் தலைமை, நான் தான் சுப்ரீம் அப்படின்னு நினைக்காம இருந்தாலே போதும், நம்ம அமைதியா இருப்போம். அதுவே போதும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் மெயினா சொல்லணும்னா லாபம் கூட போகிறது. ஏழுக்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். காதல் மலரப் போகிறது. பிறகு லாபமானது உங்களுடைய வியாபாரத்துல விருத்தியாக போகிறது. கொஞ்சம் குழந்தைங்களோட கொஞ்சம் சத்தம் போடுறது, கொஞ்சம் உங்களுடைய குழந்தைங்களோட சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. பெண் குழந்தையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கிறது. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் கிடைப்பது. சனியினுடைய அமைப்பின் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா, சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கொஞ்சம் அலுவலகத்துல கொஞ்சம் யாராவது ஒருத்தர் உங்க பேச்சு கேட்காம, இல்லைன்னா ஒரு சூழ்நிலையே ஒரு மாதிரி டென்ஷனான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும். அதுல இருந்து நம்ம தப்பிக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பெருமாள் லக்ஷ்மி நாராயணனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியை மடியில் வைத்துக்கொண்டு, மடியில் அமர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு பண்ணுங்க. அல்லது அந்த போட்டோவை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனையானது நீங்கும். நட்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து விடும். ஆனால் இந்த வாரம் ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறது, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், பிறகு நான் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், இல்லை என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறேங்கிறவர்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இதை முடிக்க வேண்டும். சரியா? விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக புதிய புதிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தலாம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் புதிய முயற்சிகள்லாம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. லாபத்துல குறைச்சு கிடையாது, கண்டிப்பாக லாபம் உண்டு. அதுலயும் கூட உழைத்து சம்பாதிக்கக்கூடிய, மெஷினரிஸை வச்சு வேலை செய்யக்கூடிய, அது ஒரு வெல்டிங் செய்யக்கூடிய பட்டறையாக இருக்கலாம், அல்லது மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம், அல்லது கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய, அல்லது கார் ஸ்பேர் பார்ட்ஸ்கள் விற்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்டோமொபைல் மற்றும் மெஷினரிஸ், பிறகு நூல் மில்கள், பிறகு தறி அப்படின்னு சொல்லக்கூடிய லூம், அதாவது பவர் லூம் ஃபேக்ட்ரிஸ்,
இவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல லாபம் இருக்கிறது. பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறவர்களுக்கு வந்து அதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுவது, பிறகு வந்து தானிய கொள்முதல் பண்ணுவது, இதற்கு எல்லாத்துக்குமே உந்த ஒரு அமைப்பு. திருமண ஏற்பாடுகள் வந்து கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும். நிறைய நாள் வந்து மாப்பிள்ளையே கிடைக்காம பெண்ணே கிடைக்காம இருந்தா இல்லையா, டக்குன்னு வந்து சக்சஸ் ஆகிடும். ஏனென்றால் 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் வந்து நீச்சம் பரிவர்த்தனை மூலமாக பங்கமாகிறார். அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம், குழந்தை வரமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு புதுமண தம்பதிகளுக்கு இடையில கொஞ்சம் சிரமங்களும் கொஞ்சம் கஷ்டங்களும் இருந்து அந்த கஷ்டங்கள் வந்து பௌர்ணமிக்கு பிறகு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல இருந்த டென்ஷன் குறைய போகிறது. அது பெரிய விஷயம் இல்லையா? ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷன் குறையிறது, பிறகு வந்து கொஞ்சம் உங்களுடைய தலைமை பண்பு ஓங்குவது, இதெல்லாமே நல்லபடியாக பார்க்கலாம். ஆனாலும் நம்ம வந்து பேசும்போது யாரையாவது காயப்படுத்தி போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால வந்து திடீர்னு பேசிக்கிட்டே வந்து நம்ம எதிராளி பற்றி நம்ம நினைக்காம பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம நிறைய பேசிடுவோம். அதனாலேயே சில விஷயங்கள் ஓவர் டூயிங்னு சொல்லுவோம். அதிகமாக பேசுறதுனால சில வாய்ப்புகள் நழுவுகிறது இல்லையா? அந்த விஷயம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அது செவ்வாயுடன் வந்து புதன் இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அவர் வந்து 7க்கும் 10க்கும் உண்டான வியாபாரம் மற்றும் நிர்வாகத்துக்கு உண்டான அதிபதி. அது வந்து 12க்கு உண்டான செவ்வாய் இருக்கிறனால இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அப்புறம் யாரையுமே நீங்க எனக்காக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, நீங்க எனக்காக இதை வந்து கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே வேண்டாம். எது பண்ணினாலும் உங்களுடைய கண் பார்வையில பண்ணட்டும், அல்லது நீங்களே செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். மேலும் உங்களுடைய இந்த வாரத்தினுடைய அமைப்புல கேத்து 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல, கேத்து வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல 2ல இருக்கிறது. அப்போ 6க்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியாக 2 கிரகங்களுடைய அமைப்பு, அந்த 2 கிரகங்கள் வந்து சூரியனோட வந்து ஒரு கான்டாக்ட் வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதனால என்ன ஆகும், உங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆனால் லேண்டு, வீடு, கட்டிட வேலைகள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் தாமதமாகும். அப்பாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் காம்படிஷன்ல வெற்றி அடைவீர்கள். பிறகு ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பிறகு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான ஷேர் பண்ணுபவர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் வந்து கொஞ்சம் தலைவலியாகவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னும் கூட நான் சொல்லப்போனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் வரும். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கிடும் உங்களுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணுமா, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து அம்பாளை போய் வணங்கி ஓம் ஐம் மகாசக்தியே நமஹா ஒரு 108 தடவை அந்த அர்ச்சனை பண்ணி முடிச்சோடனே கோயிலில் வந்து உட்காந்து சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ ஒரு குயிக்காக வந்து உங்களுக்கு வேலை கிடைத்து விடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஆல்ரெடி வேலை கிடைத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி ப்ரமோஷனாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சனி விட மாட்டார். இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஒரு பகுதி ஒரு பொறுப்புகள் கூடி ஒரு ஸ்டெப் மேலே வந்துடுவோம், கண்டிப்பாக வருவோம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒர்க்கில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வாரம். வீடு தேடிக்கொண்டே இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைத்துவிடும். நல்ல வீடு, நல்ல சூழ்நிலை. தனுராசிகளுக்கு வந்து கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாகிறது, படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகிறதும், காதல் விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் திருமண ஏற்பாடுகளும் குழந்தை வரமும் நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கிறது. நட்பு வந்து நிறைய கைகூடும். இந்த தனுராசிகாரர்களுக்கு குரு வந்து 7ஆம் இடத்துல வந்ததுலேருந்து நட்பு, பிறகு வந்து கணவன் மனைவி உறவுகள், பிறகு தன்னுடைய சொந்தத்தில் வந்து தந்தையனுடைய அந்த ஒரு அனுகிரகம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் வந்து நீங்கள் ஒரு அமைதியான ஒரு நிலையை இந்த வாரம் முடிவில் நம்ம வந்து உணர்வோம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியல் டைட்னஸ் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் தடுமாறிடுவீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான நம்ம ஏண்டா பேசணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திங்கட்கிழமைக்கு மேலே அப்படியே சீன் மாறுகிறது. உங்களுடைய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து
அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு பண்றதுனால உங்களுடைய முயற்சிகள், முயற்சி உடல் உழைப்பு பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். பெரிய சிகரத்தை நோக்கி ஏறுவதற்குண்டான ஒரு பிடி கிடைத்து விடும் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு. மெயினா உங்களுக்குன்னு ஒரு ஒரு நிலை இந்த உலகத்துல வந்து நான் இதுல சம்பாதிக்க போறேன், இதுதான் என்னுடைய ஜாப், இதுதான் என்னுடைய கரியர், இதுதான் என்னுடைய அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகும். கடன் வந்து கிடைக்கும். கடன் உங்களுடைய புது முயற்சிகளுக்கு கடன் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கண்டிப்பாக உண்டு. பிறகு கேத்து வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அது வந்து கொஞ்சம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அவர் 5க்கு உண்டானவர் இல்லையா, அவர் அந்த காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள், பெண்கள் விவகாரத்தில், பெண்களுக்கு ஆண்கள் விவகாரத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வந்து நமக்கு அடிவாங்கும். அதுதான் கொஞ்சம் சங்கடம். ஆனாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக இந்த வாரத்தில் அடைவார்கள். அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல வந்து முதல் 4 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவனுடைய ஆரோக்கியமானது, அதாவது மன ஆரோக்கியமானது திங்கட்கிழமைக்கு அப்புறம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்பாவனுடைய விஷயத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னாக்க நிறைய உங்களுக்கு லாபம் உண்டு. பிறகு தனியார்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கார்பரேஷன் லெவல்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. பிறகு நீங்க வந்து கார்மெண்ட்ஸ், அதாவது துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுபவர்களுக்கு ஒரு புதிய ஒரு யுக்தியை கையாண்டு உங்களுக்கு ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே போல எல்லா வியாபாரிகளுக்கும், அதாவது வந்து மெர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மளிகை ஆகட்டும், மால்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பிறகு ஸ்டேஷனரி வைத்து நடத்துபவர்கள், இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ஷாப்பும், அது எலக்ட்ரானிக், அப்புறம் வந்து ஜவுளி கடை, அரிசி கடை, எல்லா கடை, அவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் லாபம் உண்டு. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பேச்சு வழக்கில் நம்ம வந்து ஏதாவது உளரக்கூடாது. பிறகு இளைய சகோதரன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல வரன் கிடைக்கும், தவற விட வேண்டாம். கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது வசதி அவ்வளவு சொத்து கபத்துகள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பெண் குழந்தைங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், தவற விட வேண்டாம். மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ரன் அல்லது பைரவர். இந்த வழிபாடு உங்களுக்கு நிறைய உழைப்புக்கேற்ற அந்த ஒரு ஊதியத்தை கொடுக்கும். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள், அந்த ஒரு சங்கடங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாரம் நீங்கின மாதிரி இருக்கும். ஆனா வேறு ஒரு உருவம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது வாழ்க்கையில வந்து நமக்கு முக்கியம் எதுன்னு பார்க்கணும். உறவுகள் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி புரியக்கூடிய ஒரு வாரம். நல்ல ஷேர் மார்க்கெட்ல ஜாக்கிரதையா இருந்தோம்னாக்கா ரிலாக்ஸ்டா லாபத்தை வந்து அள்ள முடியும். வட்டி மற்றும் கடன் கொடுப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். குழந்தைகள் விஷயத்துல முடிவெடுக்கும் போது ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி முடிவெடுக்கணும். இல்லைன்னா வந்து செலவுகள் அதிகமாக உங்களுக்கு தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பாக்கியமான வாரமே. எதிர்பாராத விஷயத்துல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தந்தையினுடைய விஷயத்துல ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுறது. தன்னுடைய ஹெல்த் விஷயத்துல கால்களிலும், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களிலும் கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுவது. அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, ராஜராஜேஸ்வரியினுடைய வழிபாடு. நீங்கள் வந்து முதல் நாள் இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி இல்லையா, போய் நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைவு அத்தனையுமே நீங்கும். பிறகு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து, அதாவது பிஸ்னஸ்னா சின்ன சின்ன லெவல்ல வந்து ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஊக்கமான ஒரு விஷயங்கள் வரப்போகுது. பிறகு உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள், கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து, அதாவது ஒரு சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்திற்கு வந்து ஒரு புதுமையான விஷயத்தை வந்து வழங்க உங்களுக்கு முடியும். கல்வி சாலைகளில் வந்து படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வாழ்க்கைக்கு அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஏறக்கூடிய ஒரு வாரம். காதல் வந்து கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் வேறு மொழி பேசக்கூடிய, தன்னுடைய அந்த இதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் குவாலிட்டியும் உங்களுடைய லட்சியமும் நல்லா இருந்ததுனாக்கா வாழ்க்கை துணை கண்டிப்பாக இணைக்கும்.
இந்த வாரம் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. இருந்தாலும் ராகுனுடைய குழப்பத்தினால நம்மளே சொதப்பி விடக்கூடாது, கொஞ்சம் பார்த்துருக்கணும். இந்த வாரம் மீட்டிங்ஸ் எது நீங்கள் அட்டன் பண்ணினாலும் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை பிச்சே நமஹ அப்படின்னு சொல்லலாம். அல்லது உக்ரம் வீரம் மகா விஷ்ணும் ஜுவலந்தம் விஸ்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நம அம்யகம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா வெற்றி உங்களுது. அதே போல் எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், அதில் சந்தேகமே கிடையாது, நல்ல மார்க் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம இந்த ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், அப்புறம் வந்து நம்ம குரூப் ஏ போகிறது, டிஎன்பிசி போகிறது, டிஎன்இபி போகிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக கைகூடும். பரீட்சையில் அத்தனையுமே நம்ம பாஸ் ஆகிடுவோம். ஆனால் உறவுகளில் தான் கொஞ்சம் நம்ம தடுமாறுவோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்து விடணும். பிறகு தாய் வழி வரக்கூடிய, அதாவது மாமா, அத்தை, இவங்களுடைய விடயத்துல இருந்து கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபங்க்ஷன் நேரத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பிறகு மனைவி சைடு இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் மாமனார் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கண்டுக்காமல் இருக்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும், மன சங்கடம் கொடுக்கும். அதாவது ராகு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் நின்னதுலேருந்து கொஞ்சம் சங்கடங்கள் போயிட்டு தான் இருக்குது கும்பராசி அன்பர்களுக்கு. அவர்களுக்கு வந்து சனியினுடைய அந்த குருவனுடைய நட்சத்திர சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சங்கடங்கள் வந்து இப்பொழுது கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு. நரசிம்மருடைய வழிபாடு உங்களை சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி உங்களை வந்து ஒரு ஃபோக்கஸ்டு பர்சனாக உங்களுக்கு மாற்றக்கூடிய யோகம் இருக்கிறது. நட்புகளில் கொஞ்சம் சங்கடம் இருந்தாலும் நட்பே துணை, உங்களுக்கு நிறைய நட்புகள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். பிறகு உங்களுடைய கெப்பாசிட்டி, ஒரு ஹிடன் டேலண்ட், நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை நீங்களே உணரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுதான் இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷல். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முதல் ஒரு நாள், அதாவது சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல கேதுவோட இருக்கிறார். யாத்திரை, பிரயாணங்கள், பிஸ்னஸ் ட்ரிப்பு, இதெல்லாம் ஒரு நாள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அன்னைக்கு சுக்கிரன், சந்திரன், ராகு, கேத்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில், சூரியன், சனி ஒரே நேர்கோட்டில், செவ்வாய் வந்து புதனோட வீட்டில். கொஞ்சம் அந்த ஒரு நாள் மட்டும் பிஸ்னஸ் ட்ரிப்பு, எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஆனால் அதே காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுவது, புதிய நபர்களை தேர்ந்தெடுப்பது, பிறகு பிளான் பண்ணுவது, அதாவது ஒரு பிஸ்னஸ் இதில் வந்து யுக்திகளை கையாளுவது, இதுக்கெல்லாம் சரியான கேஸ் வந்து லீடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு நிம்மதி கூடக்கூடிய வாரம், இருந்த பிரச்சனையெல்லாம் சிக்கல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம். முதல்ல வந்து குரு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு 28 டிகிரிங்கிற ஒரு அமைப்பில் வந்து செவ்வாய், புதன், ராகு எல்லாரையும் பார்க்குறாரு. வெளிநாடு, வெளியூர் மாநிலங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிணக்குகள்லாம் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் வயதானவராக இருந்தால் கொஞ்சம் உடலில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அம்மாவுக்கும் வந்து முதல் 4 நாட்கள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசி அன்பர்கள். பிறகு மீனராசி அன்பர்களை வந்து புதனுடைய, அதாவது கேந்திராதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது படிப்பை வந்து விட்டுடலாமோ அல்லது வேலையை விட்டுடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஒரு சண்டை, யாரையாவது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். சனியினுடைய வக்ரம் அப்படிங்கிறது நம்மளையே வந்து நம்மளை ஒரு காம்ப்ளெக்ஸ் கொண்ட ஒரு மனிதன் மாதிரி யோசிக்க வச்சுடும். ஏன்னா சூரியனும் வந்துருச்சு அப்படிங்கும்போது சூரியனும் சனியும் நேர்கோட்டில் இருந்து ஈகோ வந்துடும் இல்லையா, ஒரு மாதிரி கடுப்பு வந்துடும், நம்ம மேலேயே நமக்கு விரக்தி வந்துடும். இதை மட்டும் வராமல் பாருங்க. ஏன்னா 6க்கு உண்டானவன், சண்டைக்கே ரெடியாக நிற்போம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோட சுக்கிரனும் வருகிறார். சுக்கிரன் வந்து ஆக்சுவலி உங்களுடைய லக்ன ராசி அதிபதிக்கு குருவுக்கு வந்து அவர் 8க்கு உண்டானவன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் 6க்கு உண்டானவன் 8க்கு உண்டானவன் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறார்கள். இங்கே 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பேசுங்க. நட்பு உறவுக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. என்ன சுவாமிஜி மீனத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்னா இல்லை, அது வாய்ப்புகள் வந்து நிறைய வரக்கூடிய, வருமானத்துக்கு உண்டான விஷயங்கள் வரக்கூடிய, வரன்கள் உடனே அமையக்கூடிய யோகம் இருக்குது, குழந்தை வரம் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இருக்குது. வெளியூரில் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையோட ஒரு புதிய வேலையை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி
தள்ளிவிடப்பட்டவர்கள் மீண்டும் ஊக்கம் பெற்று மேல் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வாரம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் விட்டுடுங்க, புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்குமே நல்ல ஒரு அமைப்பு. சனிக்கிழமை கூட நான் அந்தளவுக்கு இது சொல்ல மாட்டேன். ஆனால் புதன் வியாழன் வெள்ளி வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வந்து மனநிலையை தான், மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. யாரும் யாரையும் கெடுத்துட முடியாது. கெடுவான் கெடு நினைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை பற்றி யாராவது கெடுதி நினைக்கிறாங்கன்னா நமக்கு அப்படியே மனசு தாங்காமல் அப்படியே என்னத்தையாவது அப்படியே வந்து எடுத்து சாத்திடணுமோன்னு தோணும் இல்லையா? அமைதியாக இருக்கு. இந்த உலகம் அவ்வளவு வந்து இறைத்தன்மை இன்னும் இழந்து விடவில்லை. அமைதியாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறது. மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அன்னை காமாட்சி, அப்படி இல்லைன்னாக்கா லக்ஷ்மி நாராயணர் அல்லது சூரிய நாராயணர். அவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் அபரிமிதமான சந்தோஷமும் சௌபாகியமும் செல்வாக்கும் செல்வமும் கிடைக்கப்பெற்று பூரண ஆரோக்கியத்துடனும் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் விளங்குவதற்குண்டான பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.